Hi friends, welcome to Joskai channel. இன்னைக்கு நாம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வெண்டைக்காவை மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான பொருளை ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைக்க போறோம். ஒரு panல 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வரமிளகாய் ஒரு 3 ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜார்ல அரைச்சு வெச்சுக்கலாம். அடுத்து அதே panல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம் குழம்பு செய்ய. ஒரு பாத்திரத்துல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், பூண்டு ஒரு 10 பல்லு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் உரிச்சு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிரும். ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்க மசாலாவை 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறின பிறகு நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கொதித்த பிறகு ஒரு 1/4 கப் தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜோஸ்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.